கேஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி? அவங்கள வந்து சொத்து குலைப்புகளுக்கு கேஸ் இருக்குது, அளவுக்கு அதிகமானது எடப்பாடி மேலே. அப்புறம் கொடநாடு கொலை வழக்கு கேஸ் வந்து எப்போ வேணாலும் சிபிஐக்கு மாற்றி அதை கொண்டு வரலாம், நோ மினிட்டு. அதனால தான் அவர் வந்து ஆளுங்கட்சி எதுக்கவே மாட்டுறாரு. இல்லைன்னா எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஃபிஷியல் வாரிசு யார், முத்து, அவருக்கு அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் கொண்டு வராங்க. யார்? அண்ணன் எடப்பாடியார். செய்யலாமா? இப்போ எந்த அளவுக்கு அவர் திமுகவோட ஒன்றி அவர்னா அதிமுக வெற்றிக்கு பாடுபட்டுவரா, இல்லை அதிமுக தொண்டனா, இல்லை அதிமுகவோட வாரிசோட மகனா? அவர் கலைஞரோட மூத்த மகன். அவருக்கு அதிமுகவில் வந்து இரங்கல் தீர்மானம் பொதுக்குழு செயற்குழு எப்படிப்பட்டவர்களாக கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் வந்து அமித்ஷாவை கோவப்படுத்திருக்கு, அதிக அளவு கோவப்படுத்தியிருக்கு. இந்த பயணமே இவங்களை எச்சரிச்சுட்டு போகிறது தான், இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறது தான் வந்தார். அந்த வேலையை செவ்வனே செஞ்சார். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி நேராக போகிறதுக்கு பயந்துன்னு புறக்கணிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் வரும்போது இதே மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு சேலம் நிறைய இதை கேன்சல் பண்ணிட்டு போகலையா? கேன்சல் நான் ஒத்தி வச்சுட்டு போகிறோம், திரும்ப மறுநாள் வர ஆரம்பிக்குவேன். வேறுன்ட்டு போனால் நம்ம மாட்டிப்போம், அவரோட கேள்விக்கு பதில் நம்மளால சொல்ல முடியல. ஒரு கூட்டணி கூட இவரை நம்பி வரலைங்க.